ஹர ஹர சங்கர ஜெய ஜெய சங்கர மகாபெரிவா சரணம். அனைவருக்குமே வணக்கம். அதாவது நாம் அனைவருமே இரவு தூங்குவதற்கு முன்பாக அனைத்து விதமான செயல்களையுமே செய்திருப்போம். அன்றைய நாளன்று நமக்கு மிகவும் நன்மையும் நடந்திருக்கலாம் அல்லது தீமையிலும் நடந்திருக்கலாம். அது ஒவ்வொருவருக்கும் ஒரு மாதிரி நடந்து கொண்டிருக்கும். அப்படி என்னதாக நடந்து இருந்தாலும் சரி, அதாவது இன்றைய நாள் என்னவாக நடந்திருந்தாலும் சரி, நாளைய நாள் நமக்கு வேண்டியதை நாம் நடத்துவதற்கும், அது மட்டுமல்லாமல் நம்ம செய்ய போகிற காரியங்கள் கண்டிப்பாக வெற்றி பெறுவதற்கும் அதிகப்படியான வாய்ப்புகள் இருக்கிறது என்பது போல மகா பெரியவா அவரை சந்திக்க மடத்திற்கு சென்ற பக்தர்களிடம் இதனை போன்று கூறியிருக்கிறார். அதாவது மகா பெரியவா அவர்கள் என்ன கூறினார்கள் என்று பார்த்தோம் என்றால், நீ இன்னைக்கு எவ்வளவு பெரிய தீமைகள் செய்திருந்தாலும் சரி, எவ்வளவு நன்மைகள் செய்திருந்தாலும் சரி, அது இருக்கட்டும். நாளைய நாள் நீ நினைத்தபடி அமைவதற்கு நீ இரவு தூங்கும் பொழுது உனது உள்ளங்கை இருக்கிறது அல்லவா, உனது உள்ளங்கையை பார்த்து நீ இவ்வாறு ஒரு ஸ்லோகத்தை கூறிவிட்டு தூங்க வேண்டும். இப்படி நீ தூங்கி வருவதனால் உனது இஷ்ட தெய்வமாகட்டும், குலதெய்வமாகட்டும், எந்த தெய்வமாக இருந்தாலும் சரி, அது உன்னுடனே இருக்கும். அது மட்டுமல்லாமல் நீ இதுவரை செய்த தீமைகள் அனைத்துமே, அன்றைய நாள் நீ செய்த தீமைகள் அனைத்துமே அதை அவர் குணமாக்கி விடுவார்கள் என்பது போல பெரியவா அவர்கள் கூறிவிட்டு அதற்கு அப்புறமாக அவர் கூற வருவது ஒன்றே ஒன்றுதான். இரவு தூங்கும் பொழுது மறக்காமல் நீ இவ்வாறு ஒரு ஸ்லோகத்தை கூறிவிட்டு தூங்க வேண்டும். அது அதாவது உனக்கு பிடித்த தெய்வத்தின் ஸ்லோகமாக இருந்தாலும் சரி, முருகனோ பெருமாளோ சிவனோ, உனக்கு எந்த தெய்வம் பிடிக்குமோ, உனது குலதெய்வமாக இருந்தாலும் சரி, அவர்களுக்கு என்று ஸ்லோகங்கள் இருக்கும் அல்லவா, அதனை போன்று நீ கூறிவிட்டு தூங்க வேண்டுமாம். இவ்வாறு நாம் தூங்கி வருவதனால் நாம் அன்றைய நாள் செய்த தீமையிலும், அதற்கு அப்புறமாக அடுத்த நாள் நாளைய நாள் விடியும் அல்லவா, அன்றைய நாள் நமக்கு மிகவும் நன்மைகள் நடப்பதற்கு அதிகப்படியான வாய்ப்புகள் இருக்கிறதாம். மகா பெரியவா அவர்கள் அப்படி என்ன ஸ்லோகத்தை சொன்னார் என்பதை பற்றி காண்பதற்கு முன்பாக நமது சேனலுக்கு நீங்க புதிய பார்வையாளராக இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. அப்பொழுதுதான் பெரியவா பற்றிய அனைத்து விதமான செய்திகளும் அவரை பற்றிய மகிமையிலும் தொடர்ந்து உங்களுக்கு வந்து கொண்டே இருக்கும். அதாவது அவர் இந்த பெருமாள் மந்திரத்தை தாங்க கூற சொல்லியிருக்காரு. அதாவது இந்த பெருமாள் மந்திரத்தை நீங்கள் 21 முறையோ அல்லது 108 முறைகளோ உங்களால் எத்தனை முறைகள் கூற முடியுமோ அத்தனை முறைகள் கூறலாமாங்க. அதாவது அதிகபட்சம் 1008 முறைகள் வரை நீங்கள் கூடினாலும் அதில் ஒன்றும் அதில் ஒன்றுமே கிடையாதான். நீங்க எத்தனை தடவைனாலும் 1008 தடவைனாலும் கூறிக்கொண்டே இருக்கலாமாங்க. குறைந்தது 21 தடவையாவது நாம் இந்த மந்திரத்தை கூற வேண்டும். அது என்ன மந்திரம் என்று பார்த்தோம் என்றால், ஓம் நமோ நாராயணாய, ஓம் நமோ நாராயணாய. இவ்வாறு இந்த மந்திரத்தை ஒரு ஸ்லோகத்தில் மெதுவாக உச்சரித்து கூற வேண்டும். நாம் ஒரு வார்த்தையை வாசிப்பது போல இந்த மந்திரத்தை நாம் வாசித்தோம் என்றால் அதில் ஒன்றுமே கிடையாது என்பது போலும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். எனவே மறக்காமல் இந்த பெருமாளுக்குரிய இந்த ஒரு மந்திரத்தை மட்டும் நீங்கள் மறக்காமல் தினசரி இரவு தூங்கும் பொழுது இவ்வாறு கூறிவிட்டு தூங்கி வாருங்கள். உங்களுக்கு அடுத்த நாளிலிருந்து ஏதாவது நன்மைகள் உங்களுக்கே நடைபெறும். அந்த அறிகுறியானது உங்களுக்கே தெரிய ஆரம்பிக்கிவிடும். நீங்கள் ஒரு நாள் மட்டும் இதை செய்துவிட்டு எனக்கு இவ்வழி நடக்கவில்லை, நீங்கள் கூறியது மிகவும் பொய்யாக இருக்கிறது என்று கூறினீர்கள் என்றால் அதில் ஒரு பயனுமே கிடையாது. குறைந்தது 11 நாட்கள் வரையாவது நீங்கள் இதை தொடர்ச்சியாக செய்து வாருங்கள். அதற்கு அப்புறமாக இதற்கான அறிகுறிகள் உங்களுக்கே தென்பட ஆரம்பித்து விடும். மறக்காமல் நீங்களும் இதை செய்து வாருங்கள். அது மட்டுமல்லாமல் உங்களுக்கு தெரிந்த நபர்கள் யாராவது மிகவும் கஷ்டப்பட்டு இருந்தார்கள் என்றால் அவர்களுக்கும் இதை போன்ற செயல்களை செய்து வர சொல்லுங்கள். அப்பொழுதுதான் அவர்களின் வாழ்க்கையும் பிரகாசமாக இருக்கும். ஏதோ உங்களால் முடிந்த இந்த சின்ன சின்ன உதவிகளை அவர்களையும் நீங்கள் செய்து வர சொல்லுங்கள். ஏதோ உங்களால் முடிந்த ஒரு உதவியாக அவர்களுக்கு இருக்க